நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1200 எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல செய்யக்கூடிய வேலைகளுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை இதுல கொடுத்திருக்காங்க. அதை பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் தான் இந்த பதிவா இருக்க போகக்கூடிய காரணத்தினால இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறந்துடாம நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1200 இஸ் a series of codes. அதுல வரக்கூடிய பார்ட் 1 எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நாம கவர் பண்ண போறோம். இந்த பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்காக பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டா இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டினுடைய எர்த்வொர்க் எஸ்கவேஷன் சொல்லக்கூடியதை நீங்க எப்படி செய்யணும், எந்தெந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான தகவல்களை தான் இந்த IS 1200 பார்ட் 1ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடியதை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், குவான்டிட்டி சர்வேயரா இருந்தா நிச்சயமா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் கோட் சிஸ்டம் அப்படின்னா என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பில் ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர முடியும். அப்படி நீங்க இந்த சிஸ்டத்தை புரியாம நீங்க பில்ல ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த பில்ல பலவிதமான முரண்பாடுகளும் பலவிதமான குழப்பங்களும் ஏற்பட்டு பெரிய அளவுல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை உங்களுக்கு எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, கிளாரிபிகேஷனுக்காக நீங்க அடிக்கடி உங்க ஆபீஸுக்கும் அவங்க ஆபீஸுக்கும் நீங்க அலையிறதுலேயே உங்களுக்கு நேரம் சரியா போயிடும். அப்ப இதை நீங்க தவிர்க்கிறதுக்கு இந்த சிஸ்டத்தை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அந்த சிஸ்டத்தினுடைய ஐடென்டிபிகேஷனை நீங்க மார்க் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களே அவங்க கூப்பிடணும்னு அவசியம் இருக்காது. அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த சிஸ்டத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க அதன்படி வெரிஃபை பண்ணிடுவாங்க. சில நேரங்கள்ல சைட்ல வரக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்னுடைய அந்த லெங்க்ல ஏதாவது வேரியேஷனோ அல்லது ஸ்கொயர் மீட்டர் ஏதாவது வேரியேஷன் வந்தாதான் அதை நீங்க கிளாரிஃபை பண்ண வேண்டியது. மற்றபடி டெக்னிக்கல் வைஸ் வந்து நீங்க அலைய வேண்டியதுன்னு சொல்லக்கூடியது இதுல முற்றிலும் தவிர்க்கப்படும். அதற்காக தான் இந்த சிஸ்டத்தின் படி ஒரு குவான்டிட்டி சர்வேயர் ஒர்க் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுவாங்க. நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த தேவையில்லாத நேர விரயங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்க முடியும். எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல அது பெரிய அளவுல எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்டுடைய டிலேன்னு சொல்லக்கூடியது முற்றிலும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதற்கு அடுத்தது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. இந்த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லக்கூடிய புரிதல் முதல்ல நமக்கு வரணும். இந்த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடியத ரெண்டா முதல்ல டிவைட் பண்ணலாம். மெத்தட்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன, இந்த புரிதல் முதல்ல நமக்குள்ள ஏற்பட்டாதான் நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ண முடியும். எல்லாமே ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான். ஆனா அதை நம்ம கேட்டகரி வைஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போமான்னு கேட்டா 100க்கு ஒரு 90% பேர் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம பாட்டு ஒர்க் பண்ணுவோம், எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறது கிடையாது. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் நல்லபடியா அந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் ஆயிட்டே இருக்கு. அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, டெக்னிக்கல் வைஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய சில தவறுகளால மட்டும்தான் மொத்தமா நம்மளுடைய சொல்லக்கூடியது வெளியே தெரியாம போயிருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்றீங்க, இதை ரெண்டா டிவைட் பண்ண சொல்லிருக்கேன். எப்படி டிவைட் பண்றது ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க செய்திருப்பீங்க. வேற ஒண்ணும் இல்ல. மெத்தட்ஸ் சொல்லக்கூடியதுல நம்ம என்னெல்லாம் கொண்டு வருவோம்னு பாத்தீங்கன்னா, சென்டர் லைன் மெத்தட், கிராஸ் செக்ஷனல் மெத்தட், லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட், வே மெத்தட், பிளிந்த் ஏரியா மெத்தட், சர்வீஸ் பேஸ்ட் மெத்தட்னு சொல்லி மெத்தட்ஸ்ல வந்து இவ்வளவு வகை இருக்கு. அப்ப இந்த வழிமுறையில தான் நீங்க சைட்ல போயிட்டு குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணி அதை மெஷர்மெண்ட் சீட்ல எழுதுவீங்க. யூனிட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அந்த மெஷர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சில இதை கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். அது என்ன மாதிரியான தகவல்னு பாத்தீங்கன்னா,
லீனியர் மெஷர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். லெங்த் ஆர் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடியதை நம்ம லீனியர் மெஷர்மெண்ட் சொல்றோம். ஸ்கொயர் மீட்டர்ல வரக்கூடியதை ஏரியா மெஷர்மெண்ட் சொல்றோம். 3D ஸ்பேஸ்ல வரக்கூடியதை வந்து நம்ம வால்யூம் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். வெயிட் மெஷர்மெண்ட் கிலோகிராம் மெட்ரிக் டன்ல வரக்கூடியதை மெஷர்மெண்ட் சொல்றோம். நம்பர் மெஷர்மெண்ட் சொல்லக்கூடியதுல நம்ம நம்பர்ஸா காட்டுறோம். டைம் பேஸ்ட் மெஷர்மெண்ட் பெர் ஹவர், பெர் ஷிஃப்டிங், பெர் டேன்னு சொல்றதெல்லாம் டைம் பேஸ்ட் மெஷர்மெண்ட். என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க. மெஷர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுதான் யூனிட்னு சொல்லக்கூடியது. இப்போ குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு குவான்டிட்டியும் எந்த யூனிட்னு சொல்லக்கூடியதை நாம மென்ஷன் பண்ணா மட்டும்தான் மெஷர்மெண்ட் ஷீட் வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். நீங்க குவான்டிட்டியை மட்டும் கொண்டு எழுதினீங்கன்னா மெஷர்மெண்ட் ஷீட் கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆகாது. ஆனா யூனிட் இல்ல. இப்ப யூனிட் இருந்தால் மட்டும்தான் அந்த மெஷர்மெண்டே நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதுக்குதான் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க வந்து அப்ளை பண்ணி அந்த குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணி எம்சீட்ல கொண்டு வரோம்னு நம்ம சொல்லிட்டோம். இடையில ஒண்ணு நான் வந்து சொல்லாம விட்டுட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்றீங்களா, அது எந்த வழிமுறையில பண்ணுவீங்க? அதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கதான் செய்யுது. அதுதான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதன்படிதான் நீங்க குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்க விருப்பத்தை குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணி நீங்க சீட்ல வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா அது அக்செப்ட் ஆகாது. அப்ப ஐஎஸ் கோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடியதை முதல்ல ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்துல தான் உங்க பில்லுன்னு சொல்லக்கூடியது ஃபைனல் ஆகும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது நிறைய கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒன்னு பாத்திரலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில நீங்க எர்த் ஒர்க்கை எப்படி பண்ணணும், எப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லக்கூடியத அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஐஎஸ் 1200 சொல்லக்கூடியதுல பார்ட் 1ல இருந்து பார்ட் 23 வரைக்கும் இருக்குது. இந்த பார்ட் 1ன்னு சொல்லக்கூடியதான் எர்த் ஒர்க்குக்காக வந்து அவங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பார்ட் 1ல அவங்க என்ன மெயினா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், கியூபிக் மீட்டர்னு சொல்லக்கூடியதுதான் இதுக்கு யூஸ் பண்ணணும். மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, லென்த் இன்டு பிரெத் இன்டு டெப்த் தான் எடுக்கணும். அப்ப ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா, மூணாவது பாத்தீங்கன்னா, இப்ப இதுல ஸ்கொயர் மீட்டர் அப்ளை பண்ண முடியாது. அப்போ அந்த மேல மார்க்கிங் பண்ணுவீங்க, வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. அப்ப இந்த அமௌண்ட் எல்லாம் எதுல வரும்? அது தனியா பேமெண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் சேர்த்ததுதான் கியூபிக் மீட்டர் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். கியூபிக் மீட்டர் ரேட்டுன்னு சொல்லக்கூடியதுல எதெல்லாம் வரணும், எதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கோட் புக். இந்த கோட் புக்ல அந்த டீட்டெயில் கொடுத்திருக்கான்னு சொன்னோம்ல, அந்த டீட்டெயிலை நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல ஒரு எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் வந்து எந்தெந்த வகையில வந்து நீங்க குவான்டிட்டி டேக் ஆஃப் பண்ணணும், எதெல்லாம் அதுல வந்து தவிர்க்கணும்னு சொல்லக்கூடியத உங்களுக்கு புரியக்கூடிய நேரத்துல நீங்க உங்க பில்லுல அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா, கிளைண்ட் சைட்ல அதை வெரிஃபை பண்ணக்கூடிய நேரத்துல மற்ற மாதிரி அவங்க எதுவும் உங்கள்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுக்கறத வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. என்ன காரணம்னா, ஆஸ் பர் ஐஎஸ் கோட்ல நீங்க வந்து ஒரு எர்த் ஒர்க்குக்கு வந்து கரெக்ட் சைஸ்ல வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வைக்கணும்னு சொல்லக்கூடியதை கொடுத்திருப்பாங்க. ஹைட்டுக்கு வந்து லிப்டிங் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஷிஃப்டிங் மீட்டர் வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை டிவாட்டரிங் பண்ணதுக்கு வந்து அது இன்க்ளூடா அது எக்ஸ்க்ளூடான்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க. பேக் ஃபில்லிங் உள்ள வருமா வராதான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட பலதரப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ஐஎஸ் 1200 பார்ட் 1ல கொடுத்திருப்பாங்க. எனக்கு பின்னாடி அந்த ஸ்கிரீன்ல வந்து அதுதான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஐஎஸ் 1200 பார்ட் 1ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க முழுசா படிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவா புரியும். போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தகவலை மட்டும் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். தெளிவான பதிவுகள் வந்து அடுத்தடுத்ததா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பதிவு பண்ணோம். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். அதை ரெண்டா டிவைட் பண்ணணும். அந்த டிவைட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்ல வருதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க வந்து இதை கேட்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா அந்த குழப்பம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இனிமேல் வராதுன்னு சொல்லக்கூடிய அதே நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.